நாம் இப்போ மாதுளம்பழ ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு வேண்டிய சாமான்கள்: மிளகு பொடி, ஜீரகப்பொடி, வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது, பெருங்காயம், மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் ரசப்பொடி, நெல்லிக்காயை நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கி சாறு எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியும் நறுக்கி வச்சுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, மாதுளம்பழத்தை சாறு எடுத்து வச்சுக்கணும். புளி கரைசல் மாதுளம்பழத்தை வெள்ளம் எடுத்து வச்சுட்டு, உப்பு, எலுமிச்சம்பழம், பருப்பு ஜலம், பருப்பு அப்படி வேக வச்சு இப்படி கரைச்சி வச்சுக்கணும். தக்காளி இல்லாத நெய், தாளிக்க நெய், ஜீரகம், கடுகு, மிளகாய் வத்தல். முதல்ல நம்ம இந்த பருப்பு ஜலத்தை நல்லா அப்படி கரைச்சிட்டு அதில் தக்காளி, ரசப்பொடி, மிளகுப்பொடி, ஜீரகப்பொடி, வெந்தயப்பொடி, பெருங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அப்படி பிசைஞ்சிட்டு நல்லா தக்காளியெலாம் நல்லா மையமாக நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா அடுப்பில் பற்ற கொதிக்க வைக்கணும். இப்படி நல்லா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிண்டு இப்படி கொதிக்க வச்சு, இந்த கொதிக்க வச்சதில் நல்லா அப்படி சுண்டை கொதிக்க வச்சுட்டு இந்த புளிக்கரைசல் விட்டு இந்த மாதுளம்பழம் சாறு, நெல்லிக்காய் சாறு அரைச்சி வச்ச நெல்லிக்காய் எல்லாத்தையும் விட்டு 1 டம்ளர் ஜலத்தையும் விட்டு இப்படி வச்சு அடுப்பில் பொங்க வச்சுக்கணும். நல்லா ரசம் பொங்கி வரும்போது கடுகு, நெய்யை விட்டு கடுகு, ஜீரகம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை இதை நல்லா பொங்கி வந்ததும் தாளித்து நல்லா 1 ஸ்பூன் நெய் கூட வச்சு நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் பெருங்காயத்தை லைட்டாக, ஏன்னா முதல்ல போட்டிருக்கோம் நம்ம பெருங்காயம், அதில் கொஞ்சமாக வாசனைக்கு வாசனைக்குத்தான் நல்லா கடுக்க எடுக்கணும். இந்த எலுமிச்சம்பழச்சாறு விட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு இந்த பச்சை மிளகாயும் கொஞ்சம் லைட்டாக இப்படி உடிச்சு பேருக்கு போட்டுட்டு இந்த தக்காளியை